வணக்கம். இன்று கல்லாமை அதிகாரத்தின் 6வது குறளுக்கு நாம் செல்லுகிறோம். களவு செய்பவர்களிடம் அன்பை எதிர்பார்க்க முடியாது. போன குறளில் அவர் சொல்லியிருக்கார். சரி, இப்போ பல பேர் வீட்டில் நம்ம பார்ப்போம். என்னென்னா, அவங்களுடைய வேலை ஒரு சாதாரண வருவாய் இருக்கும். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய செலவுகளை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு 100 ரூபாய் வாங்குகிற இடத்துல சம்பளமாக வருவாய் வரக்கூடிய இடத்தில் 1000 ரூபாய்க்கு மேலாக அவர்கள் செலவு செய்கிறார்கள் என்றால் அந்த பொருள் எப்படி வந்தது? களவினால் வந்தது. அவங்களுக்கு செலவு பண்ணும்பொழுது அந்த வறுமை தெரியாது. 100 ரூபாய் வருமானம் வருது, அந்த வருவாய்க்கு தகுந்த செலவை தான் நாம் செய்ய வேண்டும் என்று இருக்காது. ஏன்னா பல வழியிலையும் காசு வருது இல்லையா? வரக்கூடிய காசை வச்சு என்ன பண்ணுறது? அதனால் என்ன பண்ணுவான்? செலவை தாராளமாக செய்வார்கள், சிக்கனமாக இருக்க மாட்டார்கள். ஒரு நாளும் அந்த வருவாயுடைய அளவை அவர்கள் அறிந்து செயல்பட மாட்டார்கள். அதை தான் இங்கே சொல்கிறார். அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர். அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர். சாரி, களவின் கண் கன்றிய காதல். களவு அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன்? பிறருடைய பொருளை திருடுதல்னு சொல்கிறேன். இது களவுன்னு சொல்கிறோம். ஆனால் பிற இடங்களில் நம்ம பார்க்குறோம், கையூட்டு அப்படின்னு சொல்கிறதும் களவு தான். இப்போ நாமளே ஒரு வேலைக்கு போகிறோம், அங்கே இருக்கிறவருக்கு நான் காசு கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய வருமானத்தை தான் நான் அவருக்கு கொடுக்குறேன். அது சரியா? இல்லையே. அவர் தெரிந்தே என்னிடம் வஞ்சித்து வாங்குகிறார். நீ இதை கொடுத்தா இந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல புள்ளியில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. நீ எப்படியாவது எனக்கு பணத்தை கொண்டு வந்து கொடு, அது வந்ததுன்னா உன்னுடைய வேலையை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் ஒரு விதமான களவு தான். நம்ம அவருக்கு தெரியாமல் தான் கவர்ந்து செல்ல வேண்டும் பணத்தையோ நகையையோ என்பது கிடையாது. தெரிந்தே தவறு செய்கிறோம், அதுவும் ஒரு வகை களவு தான். இங்கே என்ன சொல்கிறாரு? அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார். தம்முடைய வருமானத்திற்கு ஏற்ற சிக்கனமான செலவுகளை ஒருபோதும் செய்ய மாட்டார். யாரு? களவின் கண். களவின் கண் கன்றிய காதல். அந்த லஞ்சம் வாங்கலைன்னா தூக்கம் வராது. கன்றிய காதல். ஒருத்தன் காசை கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியாது? என்னால் அந்த வேலையை செய்ய மாட்டேன். அப்போ மற்றவர்களிடமிருந்து அந்த பணத்தை நாம் கவருகிறோம். தெரிந்தே செய்யும் தவறு. அந்த தவறை செய்யும்பொழுது பணம் வந்துடுது உனக்கு. அவ்வளவு பணமும் நீ என்ன பண்ண போகிற? தாராளமாக செலவு பண்ண போகிற. சிக்கனத்தை பற்றி நீ எங்கே சிந்திக்க போகிறாய்? உன்னுடைய வருங்கால சந்ததிகள் எப்படி இருக்கும்? உருப்படாது. சந்ததியே வீணாக போயிடும். ஏன்னா நம்ம நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்தா தானே சந்ததிகள் வளரும். அதையே நாமளே சொல்லி கொடுக்கலையே. அதனால் அவர் என்ன சிக்கனம் என்ற ஒரு சொல் அவர்களுடைய அகராதியில் இருக்காது. அளவோடு அவர்கள் ஒருபோதும் செலவு செய்ய மாட்டார்கள். வருமானத்திற்கு தகுந்த செலவை செய்யாமல் அதிகமாக செய்வார்கள். எப்போ? பிறருடைய பொருளை கவர்ந்து நாம் வைத்து கொண்டு சந்தோஷமாக இருப்பதாக நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அதைத்தான் என்ன சொல்கிறாரு? கன்றிய காதல். பிறர் பொருளுக்கு நாம் மிகுந்த ஆசைப்பட்டு அவனை எப்படியாவது வலிய அவனிடம் இருந்த பணத்தை வசூல் செய்து அதில் நம்ம சந்தோஷமாக இருப்பது. அப்போ அவன் எப்படி சிக்கனமாக செலவு பண்ணுவான்? பண்ணவே மாட்டான். அதை தான் இங்கே சொல்கிறாரு. அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார். சிக்கனமாக செலவு பண்ண மாட்டாங்க அளவோடு. களவின் கண் கன்றிய காதலவர். திருடி வாழ்வதில் மிகுந்த ஆசை உடையவர்கள். இந்த இடத்துல இந்த திருடிங்கிறத விட நம்ம என்ன சொல்லலாம்? மற்றவர்களிடமிருந்து என்ன கசக்கி புழிஞ்சு வாங்கிறது பணமும் அது மாதிரி சேர்ந்தது தான். திருடிய வாழ்வில் திருடிக்கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்கிறேன் இல்லையா? அவ்வளோ ஆசை இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வருவாய்க்கு தகுந்த செலவு பண்ணி சிக்கனமாக இருக்க மாட்டார்கள். இதைத்தான் அவர் இந்த குறளில் நமக்கு
கூறியிருக்கிறார். நன்றி. அடுத்த குரலில் நாளை சந்திக்கலாம்.